Hi guys, welcome to my YouTube channel. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 3 அது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்ட் 4 முதுமலையோட இந்த ஏரியாக்குள்ளே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தது அது எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் தனித்தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி காய்ஸ் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்குற சின்னதாக ஒரு சப்போர்ட் என்னை நிறைய மோட்டிவேஷன் பண்ணும். யாருக்கெல்லாம் ட்ராவல் விளாக் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ட்ராவல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து அதிகமாக உங்களுக்கு வந்து வீட்டில் நடக்கிற அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுறத விட ட்ராவல் விளாக் நான் அதிகமாக இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ என் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த வே பிடிச்சி தான் போனோம். ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப லாங் வீடியோ நான் எடுத்திருந்தேன். இது இப்படியே தான் போகும். ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு. ஃபுல்லாக நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு லக் என்ன கிடச்சிதுன்னா ரோட்டு மேலேயே யானை வந்து 2 நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே பயமாக இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. குட்டியாக அந்த லைட்டு கூட இல்லை. உங்களுக்கு வீடியோவில் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சீரியஸாக சொல்கிறேன், லைட்டே இல்லை. வெறும் இருட்டில் காரோட லைட்டு வச்சு மட்டும்தான் போனோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. எங்கேயாவது யானை உள்ள நடுவில் வந்து நின்றுமோ அப்படிங்கிற பயம்தான். எங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு காருமே போகலை பாருங்கள். ரெசார்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிற வழி இது நைட்டில் இப்படி தான் இருக்கும். மார்னிங்கில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்னிங் கிராஸ் ஆச்சு. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் கூகுள் மேப் வச்சு தான் போட்டோம். ஓரளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயும் சுற்ற விடலை கூகுள் மேப்பு. இந்த ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா சஃபாரி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ரெசார்ட்டுங்க. சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசார்ட்டும். பட் எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால அவ்வளோ வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியல. இங்கே வந்து பப்ளாக இருந்துச்சு. பட் போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், போக முடியல. நைட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக வீட்லேயே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் பப்புக்கெல்லாம் போகவே இல்லை. இந்த வீடியோ மாதிரியே பின்னாடி உங்களுக்கு இதோட கன்டினியூட்டி வீடியோவும் வரும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அந்த மசனக்குடி ட்ராவல் நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு நிறையா வீடியோஸ் இருக்குது. பாய்.